மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஷியாம் சார் வணக்கம். வணக்கம். கண்கூடாக தெரிகிறது அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு நிற்கிறார்கள். என்ன காரணிகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ரிஜிடா இருந்தாரு, அப்புறம் தொடர் தோல்விகள் இப்படின்லாம் சொல்லப்படுது. இப்போ சுவாமிநாதன் கூட சொன்னாரு இல்ல அந்த இடத்த விஜய் பிடிச்சிட்டார், இப்ப அவரே ஆளுங்கட்சி ஆகிவிட்டார், அதனால தாவிக வெர்சஸ் திமுக அப்படின்றது வந்துருச்சு, அதனால அதிமுகவுக்கு இந்த நிலை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நீங்க பார்க்கக்கூடிய காரணிகள் என்ன? அதிமுகவில் பவர் ஸ்ட்ரகிள் தான், அதுல ஒண்ணும் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதை தீர்க்க வேண்டிய இடம் சட்டமன்றம் கிடையாது. சட்டமன்ற குழு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னா, சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து நிறைய பதவி இருக்கு. சட்டமன்ற குழு தலைவர், உதவி தலைவர், விப், பொருளாளர், நிறைய பதவிகள் இருக்கு. எல்லாமா தேர்ந்தெடுத்து ஒரு கடிதம் எழுதி சபாநாயகத்தை கொடுத்தா சபாநாயகர் அப்ரூவ் பண்ணுவாரு. சபாநாயகர் இப்ப இல்ல. தற்காலிக சபாநாயகர்கிட்ட கடிதம் முடிச்சு என்ன பயன் இருக்கு? ஆனா சபாநாயகருக்கு வேணா அவர் ஃபார்வர்ட் பண்ணலாம். நாளைக்கு சபாநாயகர், நாளை மறுநாள் நம்பிக்கை தீர்மானம், சட்டமன்றமே அதுல முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஆளுநர் உரையோடு தான் சட்டமன்ற கூட்டம் தொடங்க முடியும். ஆளுநர் எப்ப டைம் கொடுப்பாரெல்லாம் தெரியாதா, ஒரு கேரளாவில் பிஸியா இருப்பாரு. அதுக்கு பிறகு ரெகுலரான நோட்டிபிகேஷன் போட்டு ஆளுநர் ஆய்வு கமிட்டி கூடி சட்டமன்றம் எத்தனை நாள் நடக்கணும்னு டிசைட் பண்ணி அஜெண்டா டிசைட், பெரிய வேலை இருக்கு. அண்ணா திமுக பஞ்சாயத்தை எப்படி சட்டமன்றம் பார்க்கும்? இன்னும் சொல்லப்பா இபிஎஸ் ஏன் அந்த 17 எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்தாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு தெரியாது இல்ல இதெல்லாம். அதுக்கு போட்டியா இவங்க கொடுக்குறாங்க. 2 தரப்புல இந்த கடிதங்களை வாபஸ் வாங்கிட்டு நடைமுறைப்படி போகணும். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது, இபிஎஸும் டிவிஎஸும் போட்டி போடுறாங்க. எம்எல்ஏக்கள் யாரோ ஒருத்தர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, மற்ற பதவிகளுக்கு அப்படியே தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கடிதமாக மாற்றி சபாநாயகத்தை கொடுக்கணுங்க. அப்படிதான் கொடுக்கவும் முடியும். தற்காலிக சபாநாயகர் அவர் சபாநாயகருக்கு ஃபார்வர்ட் பண்ணி சபாநாயகர் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஜெயசிடி பிரபாகர் அவருக்கும் அவரும் ஒரு சீனியர் பர்சன், வெல்வெர்ஸ் வித் ரூல்ஸ். சட்டமன்றத்துக்குள்ள எப்படி உட்கட்சி பிரச்சனையை தீர்க்க முடியும், இல்ல உட்கட்சி பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ண முடியும்? அதுபோல எடப்பாடி பழனிசாமி மேல வருத்தம் இருந்துச்சுன்னா அதிமுக பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவை தான் அவர் பதவி விட்டு தூக்க முடியும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் கேரளா அணிக்கு அந்த ரெக்கார்டு இருக்கு, அது எப்படி மாத்த முடியும் இப்போ? சோ 2 ஸ்டெப் இருக்குங்க. ஒரு ஸ்டெப் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த கட்சியோட ஆர்கனைசேஷனை டிசைட் பண்றது, அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆர்கனைசேஷன் டிசைட் பண்றது தனி ஸ்டெப். இவங்களுக்குள்ள மனசாம இருக்கு, சண்டை இருக்குங்கிறத பகிரங்கமா காட்டுறாங்க. காட்டினா யாருக்கு லாபம், இவங்களுக்கு நஷ்டம். அது நான் இப்போ ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் திரு ஷியாம், இல்ல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட புரிதலுக்காகவும் கேட்கிறேன். நாளைக்கு ஜெயசிடி பிரபாகர் சபாநாயகராக தேர்வாகிறார். இப்ப அவரிடமும் இரு தரப்பாக சிவி சண்முகம் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் கொண்டு போய் இதே மாதிரி மனு கொடுக்கறாங்க அப்படின்ற அடிப்படையில ஜெயசிடி பிரபாகர் சபாநாயகர் அவருடைய தேர்வு என்னவாக இருக்கும், இல்ல அந்த நடைமுறை என்னவாக இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதுங்களா. சரி, விப்புன்னு ஒண்ணு இஷ்யூ பண்ணாதானே கட்சி பிரதேசத்தை கிக்கிங் ஆகும். கொரோனா உத்தரவு மீறின பிறகுதானே அது வரும். கொரோனாங்கிறவர் எங்க இருக்காரு இப்போ? அதிமுக கொரோனா இருக்கா? இல்ல. சரி, விப்பு இஷ்யூ பண்றதுக்கான முகாந்திரம் இப்ப நம்பிக்கை தீர்மானம் வருது, ஓட்டு போடுங்க ஓட்டு போடாதீங்கன்னு விப்பு இஷ்யூ பண்ணலாம். ஆனா அப்படியான சூழல் வர்ற மாதிரி தெரியல. சபாநாயகர் தேர்வு அது நீட்டா போயிடுச்சு. அப்ப வெந்தேர் ஸ்லோ விப் எப்படி ஆன்டி எலெக்ஷன்லாம் வரும்? இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதை கொண்டு போய் சட்டமன்றத்துக்குள்ள சேர்க்கிறாங்க. ஜெயசிடி பிரபாகர் இதை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்படியே நிலுவையில போட்டு அவரு அசம்பிளி செக்ரட்டரியேட்ல டிஸ்கஸ் பண்ணி சட்ட நிபுணர்கள் டிஸ்கஸ் பண்ணி அதிகபட்சமா அதிமுக 1 and 2 அப்படின்னு வேணா அவர் ரெகனைஸ் பண்ணலாம். அப்பவும் அது கோர்ட்டுக்கு தான் போகும். கோர்ட்ல போய் தப்புவாங்க. சபாநாயகர் முடிவுல தலையிட முடியாது, சபாநாயகர் தரப்பு சொல்லும். எப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போக முடியும்? ஒரு கட்சிங்கிறது என்னங்க, கட்சியோட பேரு லெகசி, எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசி, அப்புறம் சின்னம். அது தேர்தல் ஆணையம் டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர். கொடி கூட தேர்தல் ஆணையம் டிசைட் பண்ணானுங்க. கட்சியோட பெயரும் சின்னமும் தேர்தல் ஆணையம் தான் டிசைட் பண்ண முடியும். அப்போ இதனால என்ன பயன் விளைய போகுது? எடப்பாடி பழனிசாமி முதல் லெட்டர் கொடுத்தே தப்புங்க. 17 எம்எல்ஏக்கள் லெட்டர் கொடுத்து எப்படி ஒரு சபாநாயகர் எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஆக ஒட்டுமொத்தத்துல அதிமுகவுக்குள்ள பெரிய மனஸ்தாபம் இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. ஒரு வகையில யாருக்கு லாபமா இருக்குன்னா திமுக லாபமா இருக்கும், அடுத்தது யாருக்கு லாபமா இருக்கும்னா தாவேக்காவுக்கு லாபமா இருக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி விவகாரம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்துல சட்டமன்றத்துல ஒரு கட்சி இது போல இரு அணிகளாக பிரிந்து நின்று
இருவரும் ஒவ்வொரு புறம் சட்டமன்ற குழு தலைவரை பரிந்துரைத்தது இது போன்று நடந்திருக்கா சார்? எம்ஜிஆர் காலத்துல 72, ஆனா அப்ப நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா கிடையாதுங்க. ம். அப்ப எம்ஜிஆர் வந்து அவர் தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. சபாநாயகர் மாற்று முடிவு எடுத்துருவாருன்னு பயந்தாங்க. சபாநாயகர் அப்போ மதியழகன். அப்போ சபாநாயகர் தான் பதவி விலக கோரும் தீர்மானம் ஆளும் திமுக அரசு கொண்டு வந்தது. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எம்ஜிஆர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாரு. மரபுப்படி சபாநாயகர் மீதான தீர்மானம் முதல் எடுத்துக்கொள்ள வேண்டும்னாங்க. அப்போ 2 சபாநாயகர் ஒரே நேரத்தில் இருந்து அவையை நடத்தினாங்க. பெரிய கேலி கூத்து 1972 மதியழகன் அவர்களும் AM மதியழகன், அப்புறம் வந்து விருதுநகர் சீனிவாசன் 2 பேர் சபாநாயகர்கள். விருதுநகர் சீனிவாசன் துணை சபாநாயகரா இருந்தவர். அவரும் வந்து போட்டி அவை கூட்டம் நடத்தி எம்ஜிஆர் பேர்ல செருப்பு வந்து விழுந்து சட்டமன்றம் செத்து விட்டுன்னு சொல்லி அவர் வெளியில போயிட்டாரு. ஆனா அப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லா கிடையாது. எனவே அந்த எம்ஜிஆரோட போன எம்எல்ஏக்களை யாரும் கட்சியை விட்டு நீக்கல. எம்ஜிஆர் தனியா அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிரச்சனையே வரல. அதற்கு பிறகு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போதுமே எழுந்ததே கிடையாது. இன்றைய தேதிக்கு அதிமுக பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து கலவு குரல் தான் பொதுக்குழு தான் முடிவு எடுக்க முடியும். ஒன்று. சட்டமன்ற குழுல பிரச்சனை, அமைச்சர்ல பிரச்சனைன்னா குழு கூட்டத்தை வந்து தலைவர்கள் கூட்டி குழு கூட்டத்துல வந்து ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் எத்தனை எம்எல்ஏக்கள் முடிவு செய்யறாங்களோ அத்தனை எம்எல்ஏக்கள். அது அவங்களோட உட்கட்சி விவகாரம். அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம். நமக்கு தெரிவிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. சபாநாயகத்தை கொண்டு வந்து கடிதம் கொடுக்கணும். இன்னும் வந்து இன்னென்ன பதவியில இருக்க போறாங்க அதிமுக சட்டமன்ற குழுவுல அப்படி கடிதம் கொடுக்கணும். எம்ஜிஆர் வந்து எந்த காலத்திலும் திமுக டிஏ சக்தின்னு சொன்னதே கிடையாதுங்க. கருணாநிதி டிஏ சக்தின்னு தான் சொன்னாரு. எம்ஜிஆரே திமுகவின் பொருளாளர் 72 வரைக்கும். அவர் எப்படி வந்து திமுக டிஏ சக்தின்னு சொல்லுவாரு? தவறான புரிதல் அது. நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஒவ்வொரு தகவல்களாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. யாரை அதிமுகவாக அங்கீகரிப்பார் சபாநாயகர் என்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. நாளை சபாநாயகராக JCD பிரபாகர் தேர்வாகிறார். அவர் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனையே அதிமுக பிளவு என்பதாக இருக்கிறது.